போர் என்று வந்துவிட்டால் தோற்றுப்போன நாட்டை, அந்த நாட்டு மக்களை கொள்ளையடிப்பது, அவர்களை அடிமை போல் நடத்துவது, இது காலம் காலமாக நடந்து கொண்டு வருகிறது. பல மன்னர்களின் கொடூர குணம் அப்போது தெரியும். அலெக்சாண்டர் தோற்றுப்போன போரஸ் மன்னருடன் அன்பு பாராட்டினார் என்று வாசிப்போம். ஆனால் அதற்கு முன்னர் எத்தனை மன்னர்களிடம் அன்பு பாராட்டினார், கொடூரமாக போர் புரிந்தார் அல்லவா? அசோக சக்கரவர்த்தி புத்த தர்மத்தை அன்புடன் கடைபிடித்தார் என்று வாசிப்போம். ஆனால் அதற்கு முன் கலிங்கத்து மக்களை எவ்வளவு கொடூரமாக கொலை செய்து குவித்தார் என்று கலங்குகிறோம். தமிழ்நாட்டில் கரிகால் சோழர், மகேந்திரவர்மர், ராஜராஜ சோழர் இவர்கள் தன்மையுடன் அன்பு பாராட்டினர். எதிரி நாட்டு மக்களிடமும் மிகுந்த அன்புடன் இருந்தனர். எனவேதான் நாட்டில் அவர்களுக்கு மிகவும் ஆதரவு. ஆனால் ராஜேந்திர சோழரை நாம் அவ்வாறு சொல்ல முடியாது, நரசிம்மவர்மரையும் சொல்ல முடியாது. கொடூரமான குணத்தை காட்டுவார்கள். இன்றும் போர்க்களங்களை நாம் கேள்விப்படுகிறோம் அல்லவா? எவ்வளவு கொடூரமான விஷயங்கள் நடந்திருக்கிறது என்று. சரி, இக்கதை கூறுவோம். சிவகாமியை நல்ல வசதியா ஒரு நல்ல அரண்மனை மாதிரி நல்ல பெரிய இதில் தங்க வைக்கிறாங்க. அவளுக்கு ரெண்டு வேலை செய்ய ஆட்களும் பொண்ணுங்களும் கொடுக்குறாங்க. ஒத்தையில் இருக்கிறாள்ல. ஒரு நாள் புலிகேசி மன்னர் வரார். சிவகாமியிடம், என்ன நடன கலாராணியே, எல்லா வசதிகளும் இருக்கிறதா அப்படி கேட்குறாரு. கேட்டதும் சிவகாமிக்கு இப்போது வித்தியாசம் தெரிகிற மாதிரி இருக்கே, இது புலிகேசி சக்கரவர்த்தி தான் நினைக்கிறேன் அப்படின்னு யோசிக்கிறாள். உடனே பணிவா, எல்லாம் சரியாக உள்ளது மன்னா என்று பதில் அளிக்கிறாள். புலிகேசி, நாளை நம் அரண்மனைக்கு பாரசீகத்திலிருந்து பல தலைவர்கள் வருகிறார்கள், நீ வந்து நடனம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். சொன்னதும் சிவகாமி, முடியாது மன்னா என்று திட்டமாக மறுக்கிறான். முடியாது அப்படிங்கிறார். உடனே அவர் என்ன இப்படி சொல்கிறாளேன்னு யோசிக்கிறாரு. சிவகாமிக்கு ஒரு சந்தேகம் வருது. புலிகேசி மன்னரும் நாகநந்தியும் ஒருத்தரே தானா அப்படின்னு ஒரு சந்தேகம் இருந்துக்கிட்டே இருக்கு. உடனே மன்னர் சொல்றார், ஓஹோ முடியாதா, சரி வாதாபியை சுற்றி பார்த்துட்டு வந்து அப்புறம் பேசு அப்படின்னு சொல்லிட்டு போறார். சாயங்காலம் நேரம் ஆகுது. பல்லக்க வர சொல்லி சுற்றி பார்க்க போறா சிவகாமி. ஆமாம், வாதாபியில் எல்லாம் நல்ல செல்வம் கொழிக்கும் நகரமாக இருக்குது. ரொம்ப ஜனங்க எல்லாம் ரொம்ப புடவுடவமாக இருக்காங்க, நல்லா இருக்குது. ஒரு இடத்துல 4 ரோடு சேர்ற இடத்துல மட்டும் கொஞ்சம் கூட்டமாக இருக்குது. பார்த்தா நம்ம தமிழ் ஆட்களாக தெரியுது அவளுக்கு. இந்த சளுக்கியர்கள் அங்கேருந்து பிடிச்சிட்டு வந்தாங்களே, அவங்க ஜென்ஸு லேடிஸ் எல்லாரையும் அங்கே நிற்க வச்சுருக்காங்க. அவங்களெல்லாம் கையை கட்டி போட்டு வச்சுருக்காங்க. கட்டி போட்டு சவுக்கால் அடித்து ரத்த விளாரியாக இருக்குது. அதை அப்படியே பார்க்குறா. சளுக்கியர் கையிலையும் சாட்டைகள் இருக்குது. சிவகாமிக்கு அப்படியே கொமட்டிக்கிட்டு வருது. உடனே அந்த மன வருத்தத்தோட வீட்டுக்கு திரும்புகிறா. என்னது இது, இவ்வளோ கொடூரமாக காட்சியை நம்ம பார்த்துட்டு வந்துட்டோம் அப்படின்னு ரொம்ப வேதனைப்படுறா. ஆனால் மறுநாள் மனசு கேட்கல. திரும்ப போகிறா. சாயங்காலம் வந்தவுடனே அதே மாதிரி போகிறான். போனாலும் அங்கே இருக்கிற சில பெண்கள் சொல்கிறாங்க சிவகாமிகிட்ட, ஆமாம் நீ நினச்சின்னா இந்த சாட்டை அடியை நிறுத்த முடியுமா, இந்த வீரன் சொல்கிறான் அப்படிங்கிறான். நானா என்ன அப்படின்னு சொல்லி சிவகாமி திடுக்கிட்டு அந்த சடுக்க வீரர்களிட போய் கேட்கா. அப்போ அவர் சொல்கிறார், ஆமாம் வீரர்கள் தலைவர் நான் இருக்கிறானே, அவன் சொல்கிறான், ஆமாம்மா நீ நடனம் ஆடினால் அடிக்க மாட்டோம், அல்லது சூரியன் இறங்கு வரை அடிப்போம் அப்படிங்கிறான். நடுத்தருவிழா முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவள் திரும்புகிறாள். அவள் திரும்பும்போது சுளீர்னு சத்தம் கேட்குது, சவுக்கள் அடிக்கிறது. அதை கேட்ட உடனே அப்படியே தன்னால் பதைச்சி போய் திரும்பி வர்றான். ஆமாம் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு பார்த்ததும் சிவகாமி அப்புறம் தயங்கவே இல்லை. உடனே நடனம் ஆட ஆரம்பிச்சிட்றான். அந்த தெருவிலேயே நடனம் ஆடுறான். சூரியனை மறைகிற சத்தம் கேட்ட உடனே மறைகிறது பார்க்குறா. அங்கே அவங்க ஒரு சத்தம் கொடுக்குறாங்க. அதோட பல்லக்கில் ஏறி வந்துடுறான். ஏறத்தாழ 1 மாதம் வரைக்கும் இந்த மாதிரி ஆடிக்கிட்டே இருக்கிறான். ஆடி முடித்த உடனே தான் சூரியன் விழும். அது வரைக்கும் ஆடிட்டு வருவான். ஒரு நாள் கூட்டத்தில் ரொம்ப ஆடி முடிக்கிறான். அங்கே நமக்கு தெரிஞ்ச முகம் ஒன்று இருக்கிற மாதிரி இருக்கு. ஆமாம், நாகநந்தி பிட்சு நிற்கிறார். அதை பார்த்த உடனே அப்படியே சிவகாமிக்கு ஆத்திரமாக வருவோம். இருந்தாலும் தலையை கொஞ்சம் அணைக்கி போய் பல்லக்கில் ஏறி வீட்டுக்கு போயிடுவாள். நிச்சயமாக நாகநந்தி பிட்சு நம்மளை தேடி கண்டிப்பாக வருவார். இன்னைக்கு உண்டு இல்லைன்னு ஆக்கிடணும். அட பாவி, என்ன நல்லா வச்சுருக்குறோம் ஒன்று அப்படின்லாம் சொல்லி இங்கே என்ன மாதிரி சீரழிக்கிறாங்க அப்படின்னு கொதிச்சு போய் நிற்கிறா. நம்ம நாட்டில் இருந்து கொண்டு வந்து அதுக்காக அவங்கள இந்த பாடுபடுத்தணுமா, எவ்வளோ திமிர் இருக்கணும் இவங்களுக்கெல்லாம் அப்படின்னு கொதிச்சு போய் சிவகாமி இருக்கிறா. அதே நேரம் நாகநந்தி பிட்சியும் வர்றாரு. நாளைக்கு சொல்கிறேன்.